படம் நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கதை, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 1.5 years முன்னாடி வி ஸ்டார்டட் திஸ் ஜேர்னி. டைரக்டர் சொல்லும் போதே அவர் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த கிராஃப்ட் ரொம்ப கரெக்டா இருந்தால் பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அந்த ஆக்டிங் பாத்தீங்கன்னா பரத் சார் உண்மையிலே அந்த கேரக்டரா வாழ்ந்திருக்காரு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம். நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போது இந்த டீம் தான் பெஸ்ட், இந்த டீம் தான் பெஸ்ட்னு தோணும். அந்த மாதிரி தான் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணும்போது தோணுச்சு. படம் ரிலீஸுக்கு முன்னாடி படத்தோட பட்ஜெட் தான் அதை பெரிய படமா சின்ன படமா டிசைட் பண்ணுது. ரிலீஸுக்கு அப்புறம் அந்த கண்டென்ட் தான் வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு அதை பெரிய படமா மாத்துது. ஒரு சின்ன படம் கூட வந்துட்டு பெரிய லெவல்ல நல்ல கண்டென்ட்டோட இருந்துச்சுன்னா அது பல இது சம்பாதிக்கிற போது அது வந்து பெரிய படமா மாறுது. நாங்க நல்ல படம் பண்ணியிருக்கோம்னு நம்புறோம். இந்த படம் எல்லாம் பார்த்தாங்க, எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுல இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் யாருமே பார்த்தா ப்ரொடியூசர்ஸ் மாதிரியே தோணல. இவர் பார்த்தா ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி சுத்திட்டு இருக்காரு. கதையை கேட்டதுமே ஓகே 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 பண்ணலான்னு தான் சொன்னாங்க. டிஃப்ரெண்டா இருக்கு, ஒரு மூவி கல்ட் மூவியா இருக்கு, பண்ணலாம் பண்ணலாம் இதே தான் சொல்லிட்டே இருந்தாங்க. என்னோட கதாபாத்திரமே ரொம்ப புதுசா இருந்தது. பிளஸ் சம்திங் ஏதோ ஒன்று புதுசா இந்த ஆள் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு தோணுச்சு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் படத்துடைய டீசர் அண்ட் சாங் பார்த்தாச்சு. ஒரு த்ரில்லர் படத்துல இவ்வளோ அழகான ஒரு காதல் பாடலா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. நிச்சயமா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து நம்ம டீமுக்கு கொடுத்துடலாம் இந்த சமயத்துல. ஒருத்தர் ஹீரோ ஆகுறதும் வில்லன் ஆகுறதும் நல்லவன் ஆகுறதும் கெட்டவன் ஆகுறதும் அவங்க வந்து முடிவு பண்றது கிடையாது. அந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் வந்து முடிவு பண்ணும். நம்ம கிட்ட ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அதை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணா அது நல்லதான் முடிய போகுது, கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ண வந்து தீங்கா முடிய போகுது. இதெல்லாம் கடந்து கிளைமேக்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்ற இது வந்து சும்மா ஒன்லைன் தான். இது உங்க எல்லாருக்குமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செய்தி. ஸோ இப்படி ஒரு கதை களத்துல எடுத்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச முத்தான நடிகர்களை வச்சு ஒரு படத்தை வந்து எடுத்து நம்ம கொடுத்துருக்காங்கன்னும் பொழுது எப்போ படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து நிச்சயமா உங்க எல்லாருக்கும் வந்திருக்கும். இன்னைக்கு இந்த பிரஸ் மீட் பாத்தீங்கன்னா அந்த வெளியீடு என்னைக்கு வந்து இந்த படத்தை வெளியிட போறோம் அப்படின்ற அந்த டேட்டை வந்து உங்க மூலமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு நிகழ்வு தான் இது. ஸோ மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாருமே வரவேற்று மேடைக்கு வந்து சிறப்பு விருந்தினர்களை வந்து ஏத்திடலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பத்தி நம்ம பேசணும். கேப்டன் டிவில பிஆர்ஓவா இருந்து கேப்டன் டிவியோடைய பிரதான பிஆர்ஓ அவர். அது மட்டும் இல்லாம பல படங்களுக்கு பிஆர்ஓவா இருந்து அந்த படங்களை வந்து மக்கள் கிட்ட சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்த ஒரு பிஆர்ஓ இப்போ தயாரிப்பாளரா உயர்ந்திருக்காரு. நம்மளுடைய கேப்டன் எம்பி ஆனந்த் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக தயாரிப்பாளர் ஹாரூன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக தயாரிப்பாளர் இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் திரு பிஜிஎஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஒரு புது டீம் வந்து படம் பண்ண போறாங்க, ஒரு புது இயக்குனர், படத்துல நிறைய நடிகர்கள் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு ஹீரோவா தனியா நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கவர், சரி நானும் வந்து உங்களுக்காக இது பண்றேன் அப்படின்ட்டு முடிவெடுக்கக்கூடிய ஹீரோஸ்ல ரொம்ப கம்மியான ஹீரோஸ் தான் நம்ம வந்து பாக்குறோம். அதுல முதன்மையானவரா நம்மளுடைய பரத் இருக்காரு. திரு பரத் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தனக்கு இது முதல் படமா இருந்தாலும் சிறப்பான முறையில இந்த படத்தை இயக்கியிருக்கக்கூடிய இயக்குனர் பிரசாத் முருகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்து அபிராமி. அவ்வளவுதான், இதுவே போதுமாம். எங்களுடைய அன்பு, பாசம், காதல், உங்க மேல எங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை இது எல்லாமே அடங்கிடும் அப்படின்னு தான் சொல்லணும். அபிராமி மேம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நடித்திருக்கக்கூடிய திரு பிஜிஎஸ் அவர்கள் வரவேற்புரை வழங்குவார்கள். குட் ஈவினிங் எல்லாருக்கும். முதல் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த படம் கான்செப்ட் வந்துட்டு பிரசாத் முருகன் வந்து பிஆர் ஆனந்த் கிட்ட சொல்லும்போது படம் நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கதை, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 1.5 years முன்னாடி வி ஸ்டார்டட் திஸ் ஜேர்னி. ஸோ நான், ஆனந்த், சுஹேல், ஹாரூன் சார் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸோ போகல அப்படிங்கும்போது ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்ஸ் போகலான்னு சொல்லும்போது சரி கொஞ்சம் படம் பெருசாக இருக்கணும், பெரிய ஆர்டிஸ்ட் போனால் நம்ம பட்ஜெட் நம்ம மாதிரி ப்ரொடியூசர்ஸ் அவங்கெல்லாம் பண்ணுவாங்களா, புது ப்ரொடியூசர்ஸ்க்கு எவ்வளோ என்கரேஜ்மெண்ட்ஸ் தருவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது எங்கிட்ட இருந்த ஒரே பலம் வந்து கேப்டன் சாரோட பிஆர்ஓ மிஸ்டர் பிஆர்ஓ விஜயன், இவர் பிஆர்ஓ ஆனந்த் அவர் தான் இருந்தார். ஸோ அவர்கிட்ட கேட்டோம், சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஆனால் கடவுளோட ஆசீர்வாதம் என்னன்னா போய் சொன்ன எல்லா பெரிய ஆர்டிஸ்டுமே
வி தேங்க்ஃபுல்லி சே லைக் எப்படி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அபிராமி மேடம்க்கு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறோம், பரத் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே கதையை கேட்டதுமே ஓகே 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 பண்ணலான்னு தான் சொன்னாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு மூவி கல்ட் மூவியாக இருக்குது, பண்ணலாம் பண்ணலாம் இதே தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து எங்களுக்கு எனர்ஜி கிடச்சிது, ஓகே இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். எப்படி ஆரம்பிக்கும் போது நினச்சோமோ அதே மாதிரி முடிவும் அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்திருக்கு. வி தேங்க் ஆல் த என்டையர் டீம், என்டையர் க்ரூ. கிட்டத்தட்ட ஒரு 45 to 60 days டைட் ஷெட்யூல் ஆஃப் ஷூட்ஸ். பட்ஜெட்குள்ளே எடுக்கணும், அந்த ப்ரெஷர் வேற. ரெண்டாவது வந்திருக்கிற ஆர்டிஸ்ட்க்கும் கம்ஃபர்டபுள், ஷூட்டிங் ஸ்பாட் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அந்த ப்ரெஷர். ஸோ எவ்ரி திங் ஹோப் காடோட கிரேஸோட எல்லாருமே நல்லபடியாக முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம டைரக்டர் பிரசாத் சாரோட ஸ்கிரிப்டிங் இட் வாஸ் அமேசிங். அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ நாங்கள் இந்த படத்தை ஆல்ரெடி நாங்கள் வார்த்தையால் எங்கள் விஷுவலில் பார்த்துட்டோம். தியேட்டரில் இப்போ உண்மையாக படமாக பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக இருந்தது. அவர் சொன்னதை விட இன்னும் பெட்டராகவே பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த ஆக்டிங் பார்த்தீங்கன்னா பரத் சார் உண்மையிலே அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்காரு. அவரை பார்த்து தான் நாங்களும் கூட வளர்ந்தோம் இல்லையா. ஸோ வி ஃபீல் வெரி ப்ரௌட் வென் வி ஆர் தேர் வித் பரத் சார். கூட உட்காந்து பேசும்போதெல்லாம் இட் வாஸ் லைக் அந்த நான் சொல்றது கூடவே வளர்ந்தோம்னு சொல்றேன், அவரை பார்த்து வளர்ந்தோன்னு சொல்லலை, தப்பாக நினைச்சாதீங்க. இல்லை இல்லை இல்லை, அதை திரும்பி வார்த்தையை தெளிவாக அவரை பார்த்து வளரல, அவர் கூடவே தான் வளர்ந்தோம். ஓகே, தட்ஸ் ஹவ் வி டு. ஆக்சுவலி ஏன் ஜட்ஜ்மெண்ட் தப்பா போயிடுச்சு, சின்ன பையனா இருக்காரு வந்து அமைதியா பேசிட்டு போயிடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். யாரா வேற லெவல் வேற மாதிரின்னு நினைக்கிறேன் அவரு. ஆக்சுவலி இந்த டைரக்டருடைய முதல் கண்ணா இருக்கிறது கேமராமேன் தான். இந்த படத்துக்கு கண்ணுக்கு கண்ணாவே இருந்திருக்காரு அவருன்னு அப்படின்னு நினைக்கிறேன், அவர் பேசும்போது தெரியுது. அண்ட் அடுத்ததா இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய மிருதுலா அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் மிருதுலா சுரேஷ். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ரொம்ப ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் இந்த மூவி எனக்கு கிடைச்சதுக்கு. ஸோ இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ப்ராஜெக்ட். மை டிரெக்டர் சார் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி, என்னோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே எனக்கு ட்ரீட் பண்ணல, நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு மை டிரெக்டர் சார், மை co-artist and Jagan sir, special thanks to you. Thank you everyone for coming. பரத் அவர்களுக்கு பேரா நடித்திருக்கக்கூடிய சினி சிவராஜ் அவர்களை மேடைக்கு பேசுமாறு அன்புடன் நினைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். கொடுத்த எனக்கு நம்மளுடைய டிரெக்டர் பிரசாத் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தேன் டிரெக்டர் சார். அப்புறமா பரத் சார் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தேன் இதுக்கு. ஸோ இது எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி, அந்த மாதிரி எனக்கு தெரியல, ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அப்புறமா ப்ரொடியூசர்ஸ் பிஜிஎஸ், ஹருண் சார், சுஹேல் சார், ஆனந்த் சார், தென் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. அப்புறமா டிஓபி கண்ணன் சார் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமா என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கோஸ்டியூம் டிசைனர்ஸ் ரிஸ்வான் அக்கா அண்ட் யாஷ் ப்ரோ, அப்புறமா ஏடியா ஒர்க் பண்ண அனீஷ் அண்ட் கவிதா அண்ட் செந்தில் அண்ணா, ரேகா மாஸ்டர், அப்புறம் என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கார்டியனாக என்ன சென்னையில் வரும்போது பார்க்குறது வந்து காயத்ரி தான். ஸோ அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஆக்சுவலி எல்லாரும் இந்த மூவி பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம், தேங்க்ஸ். அடுத்ததான் இங்கே வந்து பேச போகிறவங்க வந்து எப்பவுமே கொஞ்சம் லைம் லைட்டில் ட்ரெண்டிங்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் தான். ஏதாவது ஃபோட்டோ ஷூட்டில் சம்டைம்ஸ் ட்ரெண்டாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் சில ஆட்ஸ் வந்து ட்ரெண்டாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் டெலிவிஷனில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் ட்ரெண்டாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு ஆல்பம் சாங் வரும். இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் திரையுலகத்தில் வந்து பயணிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் எல்லாருடைய மனசுலையுமே இவங்க வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க தான் எல்லா பசங்களுக்குமே அவ்வளோ பிடிக்குது. பவித்ரா லக்ஷ்மி, சில வார்த்தைகள். எல்லாருக்குமே வணக்கம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் ஒரு படம், ஒரு நல்ல படம் பண்ணும்போது அதுக்கான விஷயங்கள் எல்லாம் கூடி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வேற வேற கேட்டகரியில் வேற வேற ஒரு ஜாப் ப்ரிஃபரன்ஸில் இருந்தவங்க எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸாக இந்த படத்தில் வந்து எங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க, அஸ் இன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் தட் the script is so good, and first of all huge thanks to all the producers
for making this film. And huge thanks to Prasad sir. ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க பிரசாத் சார் ரொம்ப கோவமா இருப்பாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அப்படின்னு. நீங்க படம் பார்க்கும்போது படத்துல நிறைய விஷயம் புரியும். அதுல ஒரு விஷயமா ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஜென்ரலா நிறைய இடத்துல வந்து மென்னை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, விமனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நான் இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஹீரோயின்னா எப்பவுமே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஹீரோ டெபியூ ஹீரோவா இருந்தா கூட ஹீரோ சார்னு சொல்லுவாங்க. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் எங்க செட்ல இருந்த எல்லா விமனையுமே மேம்னு மட்டும்தான் பிரசாத் சார் கூப்பிட்டாரு. அது புது ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, ஒரு சீனுக்கு வரவங்களா இருந்தாலும் சரி, இல்ல த்ரூ அவுட் டிராவல் பண்றவங்களா இருந்தாலும் சரி, சீனியர் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அந்த மேம்ன்ற ரெஸ்பெக்ட் அவர் கொடுத்தாரு. அவரு ஒரு விஷயம் கேட்கும் போது கூட ரொம்ப பொலைட்டா, இப்போ ஒரு செகண்ட் டேக் போகணும், இன்னொரு வாட்டி இது நீங்க பண்ணுங்க அப்படின்னா கூட அவர் எந்த இடத்துலயுமே வந்து அவர் கோவமா இருப்பாரு. ஹீல் ஆல்வேஸ் பி யூனோ சுடு தண்ணி காலில் ஊத்துன மாதிரி ஓடிட்டே தான் இருப்பாரே தவிர அவரோட ஸ்ட்ரெஸ்ஸையோ அவரோட கோவத்தையோ ஒரு நேரம் கூட ஆர்டிஸ்ட் கிட்ட காமிச்சதே இல்லை. ஏன்னா அவரோட ரெக்குவயர்மெண்ட்டை ரொம்ப பொலைட்டா இப்படியும் சொல்ல முடியுமா அப்படின்னு நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ். ஏன்னா நான் பண்ணது ரொம்ப சின்ன ஒரு ரோல் தான், பட் ஐ திங்க் இட் வில் பி அ வெரி இம்பேக்ட்ஃபுல் role in the film also. And to be sharing screen space with senior artists, that is a huge bless. ஏன்னா நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ண முடியும். நிறையா நேரம் நம்மளே திரையில பார்த்து வியந்த ஆர்டிஸ்ட் கூட நம்ம வந்து கூட நின்று நடிக்கும்போது நிறைய நுவான்சஸ் கற்றுக்க முடியும். அந்த மாதிரி நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த ஃபிலிமில். அண்ட் ஹியூஜ் தேங்க்ஸ் டு போத் த டிஓபிஸ், காளிதாஸ் சார் அண்ட் கண்ணன் சார். ஆக்சுவலாக கண்ணன் என்னோட நல்ல ஃப்ரெண்டு. நிறைய வந்து நான் வந்து கண்ணனை வந்து எல்லாரும் டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொன்னேன். நான் கண்ணனை பயங்கரமாக த்ரூ அவுட் த ஃபிலிம் டார்ச்சர் பண்ணியிருந்தேன். அண்ட் எல்லாத்தையும் பொறுமையாக வந்து இருந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் டு all the artists who worked in this film. Thanks to Bharat sir, thanks to Abhirami ma'am, thanks to Talevasil Vijay sir and Shan, everybody. And I'm really glad that I'm a part of something like this. Thank you so much. ஒரு இம்பாக்ட்ஃபுல் படமாக இது டெஃபினட்டாக அமையும். இந்த படம் வந்து கண்டிப்பாக சொசைட்டியில் ரொம்ப பெருசாக இதை வந்து மண்டையில் கொட்டி இது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குமான்னு தெரியல. பட் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பண்ணுறோம்ல, இது நம்ம மாற்றிக்கலாம் இல்லைன்னு நமக்கே லைட்டாக குத்துற ஒரு படமாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக படத்தை தியேட்டரில் பாருங்கள். உங்களோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ், ஒரு படம் பெருசாகிறதும் ஒரு படம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிறதும் பத்திரிகை நண்பர்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எங்கள் படத்தை என்கரேஜ் பண்ணுங்கள், எங்களை மாதிரி எல்லா படத்தையுமே என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஞ்சலி நாயர் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் இங்கே வந்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போது இந்த டீம் தான் பெஸ்ட்னு தோணும். அந்த மாதிரி தான் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணும்போது தோணுச்சு. ஸோ ஐ தேங்க் மை டிரெக்டர், மை டிஓபி, all ADs, my producer, costumers, production side, hairstylist, ellarum romba nandri. You all did a very good job. I would also like to thank my co-actors, beautiful co-actors, and for doing their part in the movie splendidly. கண்டிப்பாக நாங்கள் இப்போ தான் படம் பார்த்துட்டு வரோம். ரொம்ப அருமையான படம். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போங்க, பாருங்கள், அப்ரிஷியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பிரசாத் முருகன் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். மேடை இருக்கக்கூடிய என்னுடைய எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் முதற்கண் வணக்கம். முக்கியமாக ஆனந்த் அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா நான் இந்த கதையை சொன்னோன்னே முதல்ல நம்பின ஒரு ஆள் வந்து ஆனந்த் தான். எனக்கு மேடை பேச்சு வந்து எனக்கு சரியாக வராது. அதனால் வந்து நீங்கள் சுமாராக தான் பேசுவேன். பரத் சாருக்கு வந்து இந்த கதை கேட்டவுடனே பரத் சார் வந்து நடிக்கிறேன்னு சொன்னார். அதுவே பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் அபயம் மேம் அப்படி தான், அப்புறம் அஞ்சலி மேம் அப்படி தான், பவித்ராவும் அப்படி தான் பண்ணாங்க. எல்லாருமே வந்து கேட்டவுடனே முதல்ல பண்ணுறேன்னு சொன்னாங்க. சில ஆர்டிஸ்ட் பண்ணலன்னு சொன்னாங்க. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. படம் பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியும் ஏன் அதை பண்ணலன்னு சொன்னாங்கன்னு. அப்புறம் ஷான் அவர்களை பற்றி சொல்லணும். அவர் நல்ல நண்பராகவும் இந்த அவர் எனக்கு வாய்ப்பு எனக்கு தான் அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அவருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கல. அப்புறம் பிஜே சார், அருண் சார், முக்கியமாக சொல்லணும்னா நம்ம பாடலாசிரியர், ரைட்டர், அது எல்லாமே நண்பர் ஜெகன் கபீராஜ் தான் இந்த மேடைக்கு ஏறதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக இருக்கார். அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண சுரேஷ், ராட்சன் சுரேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
இந்த படத்தை பற்றி நான் நீங்கள் படம் பாருங்கள், ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லாரும் அதை சொல்லுவாங்க, ஆனால் இது வந்து நானும் இதை தான் சொல்கிறேன், ஒரு புது படமாக இருக்கும் அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இது ஒரு ஹைப்பர் லிங்க் நான்லீனியர் ஃபிலிமாக இருக்கும் அது. நன்றி, வணக்கம். ஒரு ப்ரொடியூசருடைய கஷ்டம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு பிஆர்ஓக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பிஆர்ஓவே ப்ரொடியூசரானா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு தருணத்துல தான் வந்து ஆனந்த் சார் இருக்காரு. ஆனந்த் சார் ஒரு சிறந்த பிஆர்ஓன்றதை தாண்டி ஒரு சிறந்த மனிதர். இங்க வந்திருக்க பல பேர்கிட்ட என்ன இங்க வந்திருக்கீங்க என்ன ஏது அப்படின்னா எல்லாம் அவருக்காக ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு தான் பல பேர் வந்து சொல்றதை கேட்க முடியுது. அந்த அளவுக்கு எல்லாருமே சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் ஆனந்த் பிஆர்ஓ அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாங்க சார். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் நல்ல படம் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம். இந்த படம் எல்லாம் பார்த்தாங்க, எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேசணும், ஆனால் எனக்கு பேச வரல. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. பொதுவா ஒரு ஹீரோயினா ஆக்கணும் அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்துடுறாங்க. கதாநாயகியா இருக்கணும் அப்படின்னா கதாநாயகனுக்கு முன்னாடி படங்கள்லாம் கதாநாயகனுக்கு தான் பெருசா இருக்கும். பாடல்கள் ஒரு சில வசனங்களுக்கு வந்து ஹீரோயின்கள்லாம் இருந்தாங்க. இப்ப அந்த காலம்லாம் மாறி போச்சு. ஆனா இவங்க வந்து ஹீரோயினா என்ட்ரி ஆனதுல இருந்தே இளைஞர்களுக்கு பிடித்த ஹீரோயின் அப்படின்ற மாதிரி இல்லாம குடும்பங்களுக்கு பிடித்த ஒரு கதாநாயகியா தான் வந்து இவங்க வலம் வந்துட்டு இருந்தாங்க. முதல் படத்துல இருந்து இவங்க நடிச்ச எல்லா படங்களுமே ஆல்மோஸ்ட் சக்சஸ் தான். அது மட்டும் இல்லாம இவங்கள மாதிரி ஒரு மருமக வீட்டுக்கு வேணும், இவங்கள மாதிரி ஒரு மனைவி இருந்தா நல்லா இருக்கும், அபிராமி மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே பிடித்த மாதிரியான நடிகையா இருந்தவங்க தான் அபிராமி அவர்கள். அவங்க திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு பேக் டு பேக் அவங்க படங்கள் வந்து ஹிட் ஆயிட்டு இருக்குது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். ஒரு பெரிய கைத்தட்டல் மேம்க்கு கொடுத்துடலாம். பிளஸ் இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. கல்யாணம் ஆன பெண்களுமே திரும்ப வந்து விட்ட இடத்த பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துல மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்திலும் நடிச்சிருக்காங்க. அபிராமி மேம் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இது எங்க குழுவினர்கள். ஸோ ஒவ்வொருத்தரா நான் பேரெடுத்து சொல்லலாம். திஸ் இஸ் மை டீம். பிக் ஹேண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு மை டீம். எல்லாருமே அவங்க வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு தான் படம் பார்த்து அப்படியே என்ன சொல்றது, ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் உங்க முன்னாடி நிற்கிறேன். ஸோ we have created ரொம்ப ஒரு நல்ல படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் தோல்ல தட்டிக்கோங்க, நல்லா பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ வெரி குட். சுமையா அருமையா தமிழ் பேசுறீங்க, ரொம்ப அழகா பேசுறீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கைத்தாட்டம். கடைசியில பேசும்போது என்ன பிரச்சனைனா, நம்ம சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாம் மற்றவங்க சொல்லிடுவாங்க. ஸோ என்னதான் சொல்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் ஒரு ஆக்டரா ஒரு சில படங்கள் வந்து நம்ம கிட்ட வரும்போது இந்த படம் நம்ம எப்படியாவது பண்ணிடணும், இந்த படத்துல ஏதோ ஒரு அம்சம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தோணும். அதுல நம்ம அப்புறம் காசு பார்க்க மாட்டோம், எத்தனை நாள் கஷ்டம்னு பார்க்க மாட்டோம், அதை எப்படி டேட்ஸ் மேனேஜ் பண்றதுன்னு பார்க்க மாட்டோம். எப்படியாவது இந்த படம் பண்ணிடணுங்கிறது நம்ம மனசுல அப்படியே போய் உட்காந்துரும். அந்த மாதிரி நினைச்சு நான் எஸ் சொன்ன படம் தான் ஒன்ஸ் அபான் அ டைம் இன் மெட்ராஸ். எனக்கு ஆக்சுவலி ஜெகன் மூலியமா தான் இந்த படம் வந்தது. அவரும் நானும் வேறொரு படத்துல நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அவர் சொன்னார், இந்த மாதிரி பிரசாத்னு ஒரு புது டைரக்டர் இருக்காரு, அவர் ரொம்ப அருமையான ஒரு கதை வச்சிருக்காரு, நீங்க ஒரு வாட்டி கேட்டுடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் பிரசாத் சார் வந்து எனக்கு கதை சொன்னாரு. அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடியா இருந்தது அவர்கிட்ட, இன்க்ளூடிங் டயலாக்ஸ் மொத்த ஸ்கிரிப்டுமே ரெடியா இருந்தது. அதுவும் அனுப்பி தந்தாரு. ஃபுல் கதை நரேட் பண்ண போது எனக்கு இதுல ஒரு ஒரு 1-2 விஷயங்கள் வந்து ஒரு கதையில சொல்றதே ரொம்ப கஷ்டம். இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் கையாண்டிருக்காரு. இதுல ஒரு தாயோட ஒரு புனிதமான ஒரு லவ், ஒரு அன்பு, பொண்ணு மேல வச்சிருக்கிற ஒரு அன்பு இருக்கு. கோபம், அது வந்து நம்மளை எப்படி வந்து நம்மளை அடக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுல ஒரு அரசியல் இருக்கு. இதுல ரொம்ப தீவிரமான ஒரு லாஸ் அது இருக்கு. ரொம்ப ஏமாற்றம், அது எப்படி வந்து ஒருத்தரை தாக்குப்படுத்துறதுங்கிறது அந்த ஒரு விஷயம் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. ஆனா எதுக்குமே வந்து ஒரு பேலன்ஸ் தப்பாம ரொம்ப அழகா இந்த எல்லா எமோஷன்ஸையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஸோ தட் இஸ் அ சைன் ஆஃப் அ ட்ரூ ஸ்டோரி ரைட்டர். ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஐ ஹவ் அ பிக் ஃபேத் இன் யூ. நீங்கள் வருங்காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு டைரக்டராக வருவீங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அண்ட் இதில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் யாருமே பார்த்தா ப்ரொடியூசர்ஸ் மாதிரியே தோணல. இவர் பார்த்தா ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி சுத்திட்டு இருக்காரு.
விஜய் சார் பார்த்தாலும் அவர் ஒரு வருங்காலத்து ஒரு வில்லன், ஒரு கேப்டன் மாதிரி, இன்னொரு ஒரு பெரிய ஒரு வில்லன் ஹீரோ டைப் சம்படி அப்படியா இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க. ஷான் கூட ஹீரோ தான், அவரெல்லாம் ப்ரொடியூசர். ஐ மீன் யாருமே வெரி லைக் அன்கேரக்டரிஸ்டிக். ஆனா என்னன்னா யாருமே நான் ப்ரொடியூசர்னு நினைச்சுக்கிட்டு பந்தாவா உட்காந்து அந்த மாதிரி எல்லாம் இல்லாம, ஐ ரிமெம்பர் ஒரு வாட்டி நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க ஒரு 9 o'clock பேக்கப் பண்ணோம்னு நினைச்ச ஒரு சீன் 12 மணி தாண்டி போயிடுச்சு. எல்லா ப்ரொடக்ஷன் டீம் எல்லாம் அனுப்பிச்சாச்சு, ஏன்னா முடிச்சிடுவோங்கிற ஒரு நம்பிக்கையில. ஆனா போயிட்டே இருந்தது. ஆனந்த் சார் ஐ திங்க் 2-3 பீப்புள் ஒன்னா சேர்ந்து போயிட்டு எல்லாருக்கும் பக்கத்து கடையில் ஒரு பிரியாணி மாஸ்டரை தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி பிரியாணி போடுங்கன்னு சொல்லி பண்ண வச்சு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, யூனோ இது ரொம்ப குட்டி பட்ஜெட்ல பண்ண ஒரு படம். பட் நம்ம கூட வேலை செய்யறவங்கள நல்லா பார்த்துக்கணும். அவங்களுக்கு நம்மளுக்காக நம்ம ஒரு கனவை நினைவாக்கிறதுக்காக நம்மளுக்காக உழைக்கிறாங்க. ஸோ அவங்கள நல்லா பார்த்துக்கணுங்கிறது எல்லாரோட மனசுலையுமே எப்பவுமே. எவ்வளோதான் மழை கொட்டினாலுமே, எவ்வளோதான் சேர் சகுதியில் எல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணோம். பட் ஆல்வேஸ் எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு என்ன வேணும்னு கேட்டு அது நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே அதை அவங்க செஞ்சுருவாங்க. அந்த அளவுக்கு ஓடி ஆடி வேலை செஞ்சு ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இதை மெயின்டைன் பண்ணுங்க. இந்த படத்தோட சக்ஸஸுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நான் பெரிய மனுஷன் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துடாதீங்க, மாறாதீங்க, இப்படியே இருங்க. அண்ட் மெனி பியூட்டிஃபுல் லேடிஸ், டேலண்டட் லேடிஸ் இதில் வேலை செஞ்சுருக்கீங்க. அஞ்சலி ஹஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட போர்ஷனை அவங்க தான் மெயினாக பண்ணியிருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல்லி டன். பவித்ரா, நீங்களும் அம்மா உங்களோட தேர் இஸ் ஒரு அழகான பிளெண்ட் ஆஃப் கியூட்னஸ் அண்ட் ரொம்ப அடோரபிளாக இது அண்ட் டேலண்ட் ஆல்சோ எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு அவங்கள. யூ ஹாவ் அ லாங் வே டு கோ. உங்கள் பேருமா? எனக்கு சினி. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர்னு சொல்ல மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்கீங்க. உங்களோட போர்ஷன்ஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் மிருதுலா, ரைட்? மிருதுலா, நீங்களும் மாமா உங்களை ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறோம் ஸ்க்ரீனில், பட் வெரி வெரி பியூட்டிஃபுல். அந்த ஒரு சில சீக்வன்சஸ் எனக்கு சொல்ல முடியாது இப்போ, ஏன்னா அது கதை ரிவீல் ஆகிடும். தேர் இஸ் ஒன் ஷார்ட் வேர் அவங்களோட ஒரு ஏமாற்றம் அவங்க ஃபேஸில் தெரியும். அது ரொம்ப அழகாக அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ஆஃப் யூ கைஸ் ஹவ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். அண்ட் கண்ணன், ரைட்? கண்ணன் அண்ட் எங்கூட காளி, அவர் தான் டிஓபியாக ஒர்க் பண்ணார். 2 பேருமே பிரில்லியன்ட்லி டன். ஏன்னா ரொம்ப யதார்த்தமான லொக்கேஷன்ஸ் தான். இது பெரிய செட்டு போட்டு பண்ண படம் கிடையாது. அதுவோ ஒரு கேமராமேனுக்கு, ஒரு கேமரா பர்சனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அந்த லைட்டிங் மேனேஜ் பண்ணுறது, அவங்களும் அந்த சேர் சகுதியில் இறங்கியே வேலை பண்ணோம். ஸோ அது எதுவுமே ஒரு வாட்டி கூட முகம் சுளிக்காம, நானும் இந்த டீமோட ஒரு ஆள் தான், இந்த ஷார்ட் தான் முக்கியங்கிற மாதிரி அது எடுத்து அந்த அளவுக்கு டிலிஜென்ட்டாக, அந்த அளவா என்ன சொல்றது, அதுக்கு எப்படி சொல்லுவாங்க தமிழ்ல, ஹார்ட் ஒர்க்குக்கு எப்படி சொல்லுவாங்க, மெனக்கெட்டு. தேங்க்யூ. மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் பிரில்லியன்ட் ஜாப் 2 பேருக்குமே. வெரி நைஸ்லி டன். அண்ட் மியூசிக் ஆல்சோ RR அண்ட் ஆல் த 3 சாங்ஸ், நான் கேட்ட 3 சாங்ஸுமே ரொம்ப அழகா இருக்கு. தேர் ஆர் எல்லா ஜான்ரலையும் ஒரு கேட்சியான ஒரு சாங் இருக்கு, ரொமான்டிக் சாங் இருக்கு, கொஞ்சம் ஒரு வெறித்தனமான ஒரு சாங் இருக்கு. எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. யாரையாவது சொல்ல விட்டு போயிட்டேன்னா? இல்ல எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்ல. அது லாஸ்ட். ஆப்வியஸ்லி மற்றவங்க எல்லாரும் நான் இல்ல தலைவாசல் விஜய் சார் இங்கே வரல, பட் எங்க கூட உட்காந்து சினிமா பார்த்தாரு. அவர் காலாகாலங்களா நம்மளை என்டர்டெயின் பண்ண ஒரு ரொம்ப சீனியர் ஆக்டர், பிரில்லியன்ட் ஆக்டர். அவருமே ரொம்ப அழகான ஒரு ரோல் இதில் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் படம் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவரோட நிஜமான பர்சனாலிட்டிக்கும் அவர் பண்ண பர்சனாலிட்டிக்கும் இட் இஸ் லைக் நைட் அண்ட் டே, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஒரு ஆக்டருக்கு நம்ம சொந்த பர்சனாலிட்டிக்கு ஒட்டின மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சா நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும். பட் நம்ம ஃபிலாசபிக்கு நேர் எதிரான ஒரு ஃபிலாசபி நம்ம ஒரு ஸ்க்ரீனில் பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்ப வைக்கணும். அது ஒரு ரொம்ப மார்க் ஆஃப் ட்ரூ ஆக்டர். ஒரு வாட்டி கூட நம்ம நினைக்க மாட்டோம் இவர் சொல்ற வசனங்கள் இவர் நம்பலைங்கிறது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிலீவபிளா பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைனலி கம்மிங் டு பரத், யூஆர் ஃபினாமினல் ஆக்டர். உங்க ஒவ்வொரு சீனுமே தி வே உங்க கேரக்டர் நான் சொன்ன அந்த கதை ரிவீல் ஆயிடும், அதனால சொல்ல முடியல.
பட் தெர் இஸ் ஒன் பர்டிகுலர் ஷாட் வேர் நீங்க நினைச்சது எதுவுமே நீங்க நினைச்ச மாதிரி நடக்காம போன ஒரு தருணத்துல நீங்க ஒரு காருக்குள்ள உட்காந்து, அது ட்ரெய்லர்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க, காருக்குள்ள உட்காந்து உங்களுக்கு இருந்த எல்லாமே உங்க கைவிட்டு போயிடுச்சு. அந்த ஒரு ஷார்ட்ல அவங்களோட டெஸ்பரேஷன், உங்களோட அந்த கம்ப்ளீட்டா ஒரு பிரேக் டவுன் ஆகுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, தட் இஸ் டன் சோ பியூட்டிஃபுல்லி. ரொம்ப ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க. ஐ ஹோப் யூ டூ மெனி 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 மோர் மூவிஸ். நிறைய ரோல்ஸ் நீங்க நல்லா பண்ணுங்க. யூஆர் அ ஃபினாமினல் ஆக்டர். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஐம் கிளாட் ஃபைனலி நம்ம ஒரு படம் சேர்ந்து பண்றோம். we've hung out நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல அதில் பார்த்து நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். we're good friends வேணா சொல்லலாம். But I'm glad to finally share ஒரு cinema with you. I hope we do many more movies together. Finally எல்லாருமே இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்க. இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு படம் தான். ஐ ஆல்சோ வாண்ட் டு மென்ஷன் தீக்ஷா. தீக்ஷா வந்து என்னோட பொண்ணோட கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு திருநங்கை. ஷீ இஸ் அ டிரான்ஸ்ஜெண்டர் உமன். அவங்க ஷீ இஸ் ஒன் மெனி மிஸ் இந்தியா, மிஸ் வேர்ல்டு அந்த மாதிரி கான்டெஸ்ட் எல்லாம் கூட ஜெயிச்சிருக்காங்க. பிரசாத் சார் வந்து எனக்கு இந்த கதை சொல்லும்போது இந்த மாதிரி சொன்னாங்க, இது வந்து ஒரு ரோடு பெருக்கிற ஒரு அம்மாவோட கேரக்டர். அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு, திருநங்கை ஒரு பொண்ணு இருக்காங்க. அண்ட் தென் தி ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி சொன்னார். கதை ஃபுல்லாக கேட்டதுக்கு அப்புறம் நான் சொன்னேன், பிரசாத் சார் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் எப்பவுமே அந்த மாதிரி கண்டிஷன் வச்சதில்லை. ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, நீங்க காசு பண்றது வந்து ஒரு நிஜமான ஒரு திருநங்கை பொண்ணை தான் காசு பண்ணும். அந்த வாக்கு நீங்க, அந்த உறுதி நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் இந்த படம் பண்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவரும் சொன்னாரு, எஸ் நாங்க அதை தான் நினைச்சிருக்கோம். we are looking for கரெக்டான ஒரு ஆக்டர் பார்த்துட்டு இருக்கோம். பட் நாங்க டெஃபினெட்லி ஒரு திருநங்கை தான் காசு பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு ரெப்ரசன்டேஷன், ஒரு உண்மையான ஒரு விஷயத்த உண்மையாவே ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிறது அவ்வளோ அவ்வளோ கிளியரா இருந்தாரு. ஸோ தீக்ஷா, ஐ விஷ் ஷீ வாஸ் ஹியர். ரொம்ப ரொம்ப வெரி வெரி அடோரபிள் பொண்ணு. ஐ ஹேட் அ லவ்லி டைம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல. அண்ட் எஸ், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல படம். we've done a very என்ன சொல்றது, நல்லா உண்மையாக உழைச்சிருக்கோம். ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க. அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு படத்துல ஹீரோ அப்படின்னா அந்த ஹீரோ கதாநாயகன் அப்படின்றத தாண்டி அந்த கதையுடைய இம்பார்ட்டன்ஸ், அந்த கதை களத்தை வந்து புரிஞ்சுட்டு கதையின் நாயகனா பொறுப்போட தன் நடிக்கிற எல்லா படங்களையுமே வந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அவர் ரொம்ப டெடிகேட்டடான ஒரு ஆக்டர். ஹீரோ நம்மளுடைய பரத் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாரு, ஒரு வாழை இலையில வந்துட்டு வெறும் சிப்ஸு கேசரி வச்சுட்டு எங்களை பிகினிங்ல பேச சொன்னாங்கன்னு. இப்போ நான் வந்து நிற்கிற இடம் எங்கே இருக்குன்னா, வாழை இலையில எல்லாரும் திண்டு முடிச்சு மூடி அதை கிழிச்சு விட்டு அதை பொறுக்கிற தருணத்தில் தான் நான் இருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு ஈவினிங்காக இருந்தது. என்னன்னா, தன்னோட குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து வெளியே வந்து ஒரு படம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்திரிகை நண்பர்கள் சேர்ந்து கொண்டாடி ஒரு தருணம் ரொம்ப அழகான தருணம். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து வளரணும், அடுத்தவங்களோட வெற்றியை பார்த்து நம்ம சந்தோஷப்படுற ஆட்கள் ரொம்ப கம்மி. ஸோ இந்த மேடையில் அது நடந்தது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ஸோ வாழ்த்துக்கள். அண்ட் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ அவங்க ஐ திங்க் அபிராமி மேடம் எல்லாத்தையுமே பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். படத்துக்கு என்ன தேவை, இந்த மேடைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகா பேசிட்டாங்க. ஸோ நான் 2-3 விஷயங்கள் மட்டும் பேசிட்டு அப்படியே முடிச்சுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னது என்னன்னா, கதையின் நாயகனா என்னன்னு. பட் என்னோட கெரியர்ல நான் இவ்வளோ படங்கள்ல நிறைய படங்களை நான் வந்துட்டு ஒரு கதையின் நாயகனா தான் இருந்திருக்கேன். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ஒரு படத்தோட கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. எஸ்பெஷலி இப்போ இருக்கிற லாஸ்ட் 5 years சினிமா ரொம்ப மாறினதுக்கு அப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் தான் ஆடியன்ஸ் ரொம்ப கிளியரா பாக்குறாங்க. ஸோ படம் ரிலீஸுக்கு முன்னாடி படத்தோட பட்ஜெட் தான் அதை பெரிய படமா சின்ன படமா டிசைட் பண்ணுது. ரிலீஸுக்கு அப்புறம் அந்த கண்டென்ட் தான் வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு அதை பெரிய படமா மாத்துது. ஒரு சின்ன படம் கூட வந்துட்டு பெரிய லெவல்ல நல்ல கண்டென்ட்டோட இருந்துச்சுன்னா அது பலது சம்பாதிக்கிற போது அது வந்து பெரிய படமா மாறுது. ஸோ அதுக்கு இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள் நிறைய படங்கள், சின்ன படங்கள் நிறைய வந்து பெருசா போயிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமா தான் நான் இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸை பார்க்குறேன். என்கிட்ட ஒரு பிரசாத் வந்து கதை சொல்லும் போது நான் ஆக்சுவலாக மற்ற எந்த எபிசோடுமே கதை கேட்கல, என்னோட ஒரு எபிசோட் மட்டும்தான் கேட்டேன்னா. பட் கேட்ட உடனே ஒரு சில கதைகள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். நான்
எனக்கு அது எங்கே தோணுச்சுன்னா M10 மகன் நான் கேட்கும்போது அது தோணுச்சு, எனக்கு பட்டியல் கேட்கும்போது தோணுச்சு. பளிச்சுன்னு ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக நம்மளுக்கு படும், ஏதோ ஒரு புதுசாக இருக்குது இந்த படத்தில், இந்த கதையில். ஸோ அப்படி தான் எனக்கு இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் மெட்ராஸ் கேட்கும்போது என்னோட எபிசோட் ப்ளஸ் என்னோட கதாபாத்திரமே ரொம்ப புதுசாக இருந்தது. ப்ளஸ் சம்திங் ஏதோ ஒன்று புதுசாக இந்த ஆள் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் அந்த அடுத்த 3 கதைகள் வந்துட்டு என்னென்ன பேசிக்கான விஷயங்களை மட்டும் கேட்டேனே தவிர வந்துட்டு உள்ளே போய் இந்த கதையில் வந்துட்டு மற்ற கதைகள் எனக்கு சொல்லுங்கன்னு நான் கேட்கல. பட் டைரக்டர் சொல்லும் போதே அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த கிராஃப்ட் ரொம்ப கரெக்டாக இருந்தால் பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதே மாதிரி நான் படம் பார்த்துட்டேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு தரமான ஒரு படமா இருக்கும். இது எவ்வளவு பெருசுக்கு போகுது, இதை நீங்க வந்துட்டு எப்படி கொண்டாட போறாங்கிறது ரிலீஸுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் நல்ல ஒரு தரமான படம் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இந்த இந்த மொத்த டீம்லயுமே வந்துட்டு ஒரு பெரிய ஒத்துமை என்னன்னா, நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன், இங்க இருக்கிற ஆர்டிஸ்டா இருக்கட்டும், இந்த ப்ரொடியூசர்ஸா இருக்கட்டும், யாருக்குமே எந்த பின்புலனுமே இல்லாம ஸ்கிராச்ல இருந்து வந்து கஷ்டப்பட்டு சினிமால ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பிடிக்கணும், ஒரு இடத்த பிடிக்கணும்னு இருக்கக்கூடிய நபர்களாக தான் நான் பார்க்குறேன். இப்போ இவங்க எல்லாருமே இருக்கட்டும், எல்லாருமே மேடையில் இருக்கிற எல்லாருமே இருக்கட்டும், 0லேருந்து ஆரம்பிச்சு சினிமாவில் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு டெய்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸாக தான் எல்லாருமே இருக்காங்க. ஃப்ரம் லெஃப்ட் டு அந்த கார்னர் வரைக்கும். ஸோ அந்த அடிப்படையில் அதுதான் எனக்கு ப்ராபப்ளி தட் இஸ் அ ரீசன். ஒரு கதையை சொல்லும் போது நிறைய பேர் இப்போ ஆஃப்லைட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு கதையை பிச்சின் பண்ணுறோன்னு வைங்களேன், யார் ப்ரொடியூசர், இல்லைன்னா வந்துட்டு என்ன டீம், எப்படி என்ன கதையை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் கேட்குறாங்க. பட் கதையை கேட்க மாட்டேங்கிறாங்க. கதையை ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அந்த படத்தோட வெற்றியை தீர்மானிக்குது. அதை பண்ணுறதில்ல. பட் இங்கே இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே அவங்க கொடுப்பட்ட ரோல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், இது நல்ல படத்தில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லா ஆக்டர்ஸுக்குமே. ஏன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 2 இருக்குங்க, ஒன்று ஒரு படம் நம்மளால ஓடணும், இல்லைன்னா ஓடுற படத்தில் நம்ம இருக்கணும். ஸோ இந்த 2 கான்செப்ட் தான். ஸோ ஐ திங்க் தே அண்டர்ஸ்டுட் ஆர் ஆஃப் இது வந்துட்டு நல்ல கதையம்சம் இல்லை, ஒரு 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 ஸ்கிரிப்ட் இது. இந்த ஸ்கிரிப்ட்ல நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை ரொம்ப கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னாலே போதும் அப்படின்னு ஐ திங்க் ஆல் த ஆக்டர்ஸ் அண்டர்ஸ்டுட் தட். ஸோ அதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் காஸ்டிங். ரொம்ப புதுசாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கும் பார்க்கும்போது. ஒரு ஃபிலிமாக ஒரு 2 hours நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது மனிதனோட வாழ்வியல் வந்து ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் பிரசாத். அதே மாதிரி மியூசிக், எடிட்டிங் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஒரு நல்ல படத்துக்கு அமையும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த படத்துக்கு அமைஞ்சது. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா அவங்களுமே வந்துட்டு ஒரு படம் நம்ம வந்துட்டு சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு 5000 10,000 எவனா கடன் கேட்டாலே வந்து 100 தடவை யோசிப்போம். பட் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுவும் வந்துட்டு அவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சேர்த்து படம் பண்ணணும்னா அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது அதில். பட் அது எல்லாத்தையும் மீறி சினிமா நம்மளுக்கு கொடுத்துருக்கு, அது திருப்பி நம்ம சினிமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த 4 ப்ரொடியூசர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. அண்ட் தேவ் ப்ரொடியூஸ்ட் இட். அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டு உங்கள் எல்லாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணாத ஒரு அழகான ஒரு ஃபிலிமாக இது இருக்கும். பத்திரிகை நண்பர்கள் அவனை பர்சனல் நோட், எனக்கு நான் ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் சொல்லணும்னு நினச்சேன். ஐ திங்க் அபிராமி மேடம் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க அழகாக. ஸோ எனக்கு எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க நான் படம் பார்க்கும்போது. பிகாஸ் ஐ எம் அ கை ஹூ பிலீவ்ஸ் இன் மோர் ஆஃப் ரியலிஸ்டிக் ஆக்டிங். இங்கேருந்து தோன்றது அப்படியே நடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நினைக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஆக்டர்ஸுமே நடித்த மாதிரியே ஒரு ஃபீல் வரல. எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட் த ரோல். அண்ட் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த ஆக்டர்ஸ் அண்ட் த டிஓபி அண்ட் த டீம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ ஆன் வெரி பர்சனல் அதுக்கு நான் வந்தேன்னா எனக்கு பத்திரிகை நண்பர்கள் நான் இவ்வளோ வருஷமாக யாரோ சொன்னா தினகரன் தேவராஜன் சொன்னார், பேர் நாளைக்கு தான் வந்துட்டு 21 years ஆஃப் பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க. ஸோ இந்த 21 வருஷமா என்னைக்குமே நான் நல்ல படம் கொடுக்கும்போது பத்திரிகை நண்பர்கள் என்னையும் சரி என்னோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா அதை சார்ந்த படமாக இருக்கட்டும் என்றைக்குமே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் So I think this year is going to be a good year for me with couple of good lineups. So அதில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் வந்துட்டு ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஊடக நண்பர்களோட சப்போர்ட் ப்ளஸ் அஃப்கோர்ஸ் ரசிகர்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ டேட்டு வந்துட்டு அவர் ஆனந்த் சார் அனௌன்ஸ் பண்ணுவார். உங்கள் எல்லாரோட லவ் அண்ட் ஆதரவு வந்துட்டு இந்த படத்துக்கு வேணுங்கிறத கேட்டுக்கிட்டு
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். இட் வாஸ் அ லவ்லி ஈவினிங். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்ஸ். நான் முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இந்த ப்ரெஸ் மீட் வந்து ரொம்ப முக்கியமான ப்ரெஸ் மீட். ஏன் அப்படின்னா, நம்ம டீமை வந்து உங்களுக்கு இன்ட்ரோ பண்றோம், டீசரை பார்க்குறோம் அப்படின்றத தாண்டி இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற தேதியை உங்க மூலியமா மக்கள் கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்க்க போறோம். ஒரு படத்தை வந்து இடையூறே இல்லாம எடுத்து முடிச்சு அந்த படத்துடைய ப்ரொமோஷன்ஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி ரிலீஸ் வரைக்கும் கொண்டு போகிறது எவ்வளோ டஃப்பான விஷயம் அப்படின்றது சினிமாவுக்கு வெளியில் இருக்கவங்களுக்குமே வந்து இப்போ ஆப்வியஸாக எல்லாருக்குமே அது தெரியுது. ஸோ அதெல்லாம் கடந்து இந்த படத்துக்கான டேட்டை முன்னாடியே வந்து குறித்து வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டீமுடைய கான்ஃபிடென்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் வந்து இந்த தருணத்தில் நம்ம சொல்லிடணும். ஏன்னா ப்ரெஸ் மீட், ஆடியோ லான்ச் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நிறைய படங்கள் வந்து டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் டேட்டை முன்னாடியே அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க நம்ம டீம். ஸோ டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக ப்ரொடியூசர் அவர்களை அழைக்கிறேன். ஒரு செப்டம்பர் 26 நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இப்போ நான் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். பேசலாமா? ஆக்சுவலி நான் வந்து இந்த படத்தை பிளான் பண்ணும்போது ஜெகன் மூலியமாக தான் இந்த கதை வந்துச்சு. பிரசாத் சார் வந்து சொன்னார், எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி, பட்டு பணமெல்லாம் என்கிட்ட கிடையாது. நாங்கள் பூஜையே ஒரு வித்தியாசமாக நடந்துச்சு. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட காசு கேட்டேன். ஃபர்ஸ்ட் நாள் வந்து பூஜைக்கு பிளான் பண்ணிட்டோம். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட காசு கேட்டேன். அந்த ஃப்ரெண்டு தரன்ட்டு திடீர்னு தரல. 700 என் கையில காசு இருக்கு. சாமி போட்டோ பூ மட்டும் வாங்கிட்டேன். தேங்காய் வாங்குறதுக்கு கூட காசு இல்லை, பச்சையா சொல்லணும்னா. அப்புறம் பிரசாத்துக்கு வந்து சாமி கும்பிட்ற பழக்கம் கிடையாது டேரக்டருக்கு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஆள் எப்படியாச்சும் உள்ள கொண்டு வரணும் சாமி கும்பிடு. தேங்காய் நீங்க தான் வாங்கிட்டு வரீங்க, ஸ்வீட் நீங்க தான் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு. அப்போ சுகில் கேட்டப்பல, ஆனா உண்மையில நம்ம படம் பண்ணிடுவோமாண்ணா அப்படின்னா. கண்டிப்பா பண்ணுவோம் சுகில், நம்பிக்கை வைங்கன்னு சரின்ட்டு. அப்புறம் அபிராம் மேடம் கிட்ட ஜெகன்மா பேசியாச்சு. அபிராம் மேடம் ஓகே பண்ணி அவங்களுக்கு ஒரு டேட்ல அட்வான்ஸ் தரணும்னு சொல்லிட்டோம். அப்பவும் மறுபடியும் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது, மச்சன் ஒரு 4 நாள் ஆகண்டான்ட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் ஆன்லைன்ல லோன் போட்டோம். கரெக்டா 1 லட்சம் ரூபா தான். அது 4500 என்ன பிடிச்சிட்டு 95,500 தான் வந்துச்சு. இது மாதிரி அந்த அட்வான்ஸும் நாங்கள் சொன்ன டேட்ல கொடுத்தோம். நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, நாங்கள் கான்ஃபிடண்டா நாங்கள் ஒரு விஷயத்த சொன்னோம், அது சொன்னா செய்வோம். அதே மாதிரி தான் இந்த டேட் சொல்லியிருக்கோம். கண்டிப்பா செய்வோம், நம்புங்க. தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் நீங்க பேசும்போது ப்ரொடியூசர் பேசலையேன்னு வருத்தப்பட்டாங்க. இப்போ நீங்க பேசும்போது ப்ரொடியூசர் பேசுறாருன்ட்டு வருத்தப்படுறாங்க சார். அந்த மாதிரி பேசுறீங்க. ஃபைன். இந்த டீமுடைய கான்ஃபிடென்ஸ்க்கு அகைன் ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். படம் நிச்சயமா வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி உரை வழங்குறதுக்காக படத்துடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் திரு KSK செல்வா அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ஆக்சுவலாக இந்த 2024 சிறந்த படங்கள் பட்டியலில் எழுதி வச்சுங்க, 100% இந்த படம் இருக்கும். நன்றி.